முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயலும் கேரளாவை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். யார் சொன்னாங்க? நீங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயலும் கேரளாவை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், கள நிலவரம் என்ன, விரிவான தகவல்கள்? நிச்சயமாக கௌதமி. அதாவது தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு விவசாய சங்க தலைவர் டி பாண்டியன் தலைமையில் உச்சநீதிமன்றம் முல்லை பெரியாறு அணை வலுவாக உள்ளது என தீர்ப்பளித்துள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நிராகரித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய அரசின் தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க வேண்டும். முல்லை பெரியாறு அணையின் 152 அடி நீர் கொள்ளளவை உயர்த்துவதற்கு அவசர கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உரிமைகள் பறிபோவதை மூடி மறைக்க கூடாது. கேரள அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை தமுக்க மைதானத்திலிருந்து வருமான வரித்துறை அலுவலகம் வரை பேரணியாக சென்று போராட்டம் நடைபெறுவதற்கு திட்டமிட்டப்பட்டிருந்தது. விவசாயிகளின் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. தற்போது தமுக்க மைதானம் பகுதியிலே போராட்டம் நடத்த காவல்துறை அறிவித்தால் விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் கடும் வாக்குவாதம் நிலவி வருகிறது. மேலும் விவசாயிகளின் மதுரையில் உள்ள போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக வருகை பெறும் வாகனங்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். தற்போது தமுக்க மைதானம் அருகே உள்ள அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாசல் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு 200க்கும் விவசாயிகள் மேற்பட்டு வந்தனர். தமுக்க மைதானத்திலிருந்து மீண்டும் வருமான வரித்துறை அலுவலகம் வரை பேரணியாக விவசாயிகள் சென்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு காவல்துறைக்கும் அவர்களுக்கும் தள்ளுப்புள்ள ஏற்பட்டு வருவதால் விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. போராட்டம் குறித்தான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.